நான் ரொட்டி வாய்க்க வைக்கிறேன்னப்பா நேட்டும் புல்லாகும் எனக்கு இது என்னடா நான் நேற்று பேரே சொல்லி போடுவேன் ரத்திக்காரி காய்ச்சி நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அம்மா நான் சாப்பிட மாட்டேன். எல்லாருடைய வீட்டிலையுமே வந்து இது ஒரு முக்கியமான ஒரு பகுதியாகவே இருக்கு. கட்டாயம் கணவன் மனைவி குடும்பம் ஒன்று இருக்கிறவங்க ஆட்டக்காரி ஒன்று கொண்டுருந்தாங்க மொட்டை கருப்பியில். அப்போ நேற்று நம்ம நான் அணுவுக்கு இந்த கதை சொல்லி கொண்டு போனான். அனுப்பாருங்க எங்கள்கிட்ட காசு இருக்கிறபடியா எஞ்சம்மாவுக்கு எல்லாம் சொல்லி விடுறோம், அதை வேண்டி கொண்டு கொடுக்குறோம், டியூஷனில் கொண்டு விடுறோம், காசுகளை கட்டுறோம். அப்போ இதே வந்து ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் அதுதான் அது உண்மையிலே அது கஷ்டப்பட்ட குடும்பம் தான். வந்து இப்போ பொருட்கள் வந்து சரியா வந்து விலை கூடிட்டுது. எல்லா பொருட்களுமே வந்து விலை கூடிட்டு என்னது இது நான் இதுக்கு வந்து இப்படி பெஞ்சில் எழுதுறது மாட்டு புழுக்க பெஞ்சில் சொல்லிடணும். இந்த பெஞ்சிலோட கொண்டு போகாமல் உங்களை அடி கொண்டு இருக்கும் தெரியும். அனைவருக்கும் வணக்கம். நான் நனு. வாங்கோ இன்றைக்கு நாங்கள் எல்லாம் வந்து ஏன் வந்திருக்கிறோம், கிளாஸ் வைக்கிறேன். இன்றைக்கு வந்து ஒரு எக்ஸாம் ஒன்று வருது. அப்போ அதுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆக போகிறோம். அப்படின்னா என்ன தெரியாங்க. ஓகே, நான் சொல்ல வந்த விஷயத்தை மறந்துட்டேன். இதை வந்து வெள்ளிக்கிழமைண்டா எங்கட விட்ட என்ன போட்டு மாங்காய் போட்டு கிச்சன் போட்டு அப்போ கிச்சன் போட்டு பள்ளியில் மட்டும் பண்ணா மதியத்தில் மட்டும் கிச்சன் போட்டு பிறகு ஓப்பன் பண்ணுவோமே. காலையில் திறந்துட்டு அப்புறம் மதியம் விட்டுட்டு ஓகே. அப்போ எல்லாருக்குமே வந்து தெரியும் நாங்கள் வந்து மதியத்தில் வந்து வள்ளியில் சமைக்கிறது பார்த்தீங்கன்னா எங்களோட கூத்தாக்காக வந்து வள்ளியில் வந்து சாப்பாடு கொடுத்து அதுக்காக இல்லை, ஆளுக்கு வந்து வள்ளியில் தான் சமைக்கிற சாப்பாட்டை விட அங்கே அக்கா விட்ட இருந்து வர சாப்பாடுனா விருப்பம். கணக்க மறக்கவே உண்மை தான். உங்களுக்கு வந்து எனக்கு வந்து வசந்தத்துக்கு சமைக்க துண்டுறாக்க பிடிக்காது. நான் என்ன செய்து கொடுத்தாலும் டேஸ்ட் இல்லை பேசும். சமையலும் கூட கைவண்ணம் இல்லை. இப்போ ராத்திரி நேற்றும் வந்து சொல்லிட்டேன். நேற்றும் வந்து முந்த நாள் வந்து கணவாய்க்கறி வேண்டி காய்ச்சினது. அப்போ இரவு புட்டுக்கு கணவாய்க்கறியும் கருத்தமா புட்டுக்கும் அரிசிமா புட்டும் கணவாய்க்கறியும் ரச்சிக்கறி மாதிரி இல்லாமல் இருக்கும். அப்படி இப்படிலாம் சொல்லி போட்டு அப்போ இரவு அணுவை கடன் சாப்பாடை போட்டு தாங்க கொண்டு அப்போ போட்டு தந்து போட்டு அணு பக்கத்துல இருக்குது. நம்ம எனக்கும் இந்த சாப்பாட்டுக்கு சேலருக்கா வாயை பற்றி அடிச்சா என்ன பாவம் கணவாய்க்கறி முட்டை அரிசிமா புட்டெல்லாம் வச்சு கண்காண பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு வந்து பசந்துக்கு மேஞ்சுக்கும் ஒரு கணவாய் பிடிக்காது, மீன் பிடிக்காது. ஆனால் எதுவும் அதை வந்து பிறகு சாப்பிட்டோம் சட்டிக்காய் போட்டு என்ன டேஸ்ட் இருக்குன்னு சொன்னேன். சரி அதை விடுங்க, அதுதான் சரி என்று போட்டு அப்போ நேற்று வந்து முந்தின நாள் சாப்பிடையில அப்போ நல்ல வடிவாக காதடைப்பாக சாப்பிடணும்னு சொல்லி போட்டு 1 கிலோ சிக்கன் பண்ணிட்டு கொடுத்துறான் சமைக்க சொல்லி. அதையும் சமைச்சு போட்டு ஏஞ்சலை சீத்தி கொண்டிருக்கேன். நான் நினைச்சு நம்ம சட்டப்படி இருக்குதாகும் அப்படின்னு சொல்லி போட்டு நேற்று நான் ரொட்டி வாய்க்க வைக்கிறேன்னப்பா நேற்றும் புல்லாகும் எனக்கு. இது என்னடா நான் நேற்று பேரே சொல்லி போடுவேன் ரச்சிக்காரி காய்ச்சி நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அம்மா நான் சாப்பிட மாட்டேன், போய் பால் பண்ணி சாப்பிடுவேன் என்ன நானே ரச்சிக்கறி சமைக்கிறேன்னு சொல்லி. ஆனால் ஒரு நேரம் வளர்ந்த சமையல்னு சொன்னால் அப்படி எனக்கு ஒரு விருப்பம். நல்ல டேஸ்டாக சமைக்கிறீங்க. இப்போ நீங்கள் ஏதோ எல்லாத்தையும் பார்த்து பழுதா போட்டீங்க. அதான் ஒன்றும் பண்ண ரசிகரிங்க. நான் 15-50 அரும்படி வச்சு சாப்பிடுவேன். கறிகள் சரி வராட்டி சாப்பிட மாட்டேன். சரி, அது ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் இந்த சமையல் அப்படி எல்லாருக்குமே தெரியுந்தாலும் சும்மா வீடியோவுக்கு நாங்கள் முடுனாங்க. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ இன்றைய நாள் வந்து என்னத்துக்காக கொப்பியோடு இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருடைய வீட்டிலையுமே வந்து இது ஒரு வழக்கமான ஒரு பகுதியாகவே இருக்கும். அதாவது முக்கியமான ஒரு பகுதியாகவே இருக்கும். கட்டாயம் கணவன் மனைவி குடும்பம் ஒன்று இருக்கிறவங்க இப்படியான ஒரு செயல்பாட்டில் ஒவ்வொரு மாதமுமே வந்து ஈடுபடுவாங்க. அந்த வகையில் நாங்களும் அப்படித்தான். ஸோ அணுவுக்கு வந்து வீட்டு பொருட்கள் எல்லாம் வேண்டி கொடுத்து கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிட்டுது என்ன. ஸோ 1 மாதம் ஆயிட்டுது. அப்போ 1 மாதத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் வேண்டி கொடுக்குறேன் நான். அதே மாதிரிக்கு போன மாதத்துக்கான பொருட்கள் எல்லாமே வந்து முடிஞ்சுது. அப்போ இனி வர்ற மாதத்துக்கான பொருட்கள் எல்லாமே வந்து பாண்டோணும் வேண்டும்.
அப்போ அதுக்காக தான் ஒரு பட்டியல் ஒன்று போடுவோம்னு சொல்லி போட்டு இருக்கிறோம். காலையிலேயே வலிக்கிட்டாச்சு. ஸோ இதெல்லாம் போட்டு அணுவை கொண்டே கடையில் விட்டு வேண்டி போட்டு தான் இன்றைக்கு நான் வந்து கடைக்கு போப்போம். ஸோ படியலுக்கு வந்து கடையில் வந்து தைக்கிறதுக்கு எல்லாமே வந்து வட்டி கொடுத்து போட்டு வந்தேன். அதே மாதிரி தம்பி குட்டியும் கொண்டே சேரவுக்காவிட்ட ஒரு மாதிரி விட்டுட்டு வந்தாச்சு. நான் ஸ்கூல் போயிட்டேன் ஏன்னு சொன்னால் எல்லா பொருட்களையும் வந்து பார்த்து தான் வேண்டும். சரி எழுதுவோம். இப்போ நாங்கள் என்னன்னு இது நாம இதுக்கு வந்து இப்படி பெஞ்சில் எழுதுற தெரியுமா? ஆட்டு புழுக்க பெஞ்சில்னு சொல்லிக்கணும். இந்த பெஞ்சிலும் கொண்டு போகாம நம்ம அடிவாடி இருக்கும் தெரியுமா? அதான் இந்த பெஞ்சில் எல்லாரும் அது அந்த காலம். நீங்க இந்த பெஞ்சில இப்ப உணர்ந்தாருங்க. இந்த கைக்கே முடியாத வேணே இல்லையே. சரி எழுதுவேன். அழி இல்லையா இல்ல பூனி எடுத்துட்டாங்க. சரியப்பா இப்போ வந்து உண்மைக்கும் வந்து நாட்டில் வந்து அங்கால போர் துவங்கி நடக்கிறபடியா இங்கே பொருட்களோட விலைகள் எல்லாமே வந்து விலை உண்மைக்குமே வந்து சரியான விலை. ஒரு மேசன் வேலைக்கு போய் கூலி வேலை செய்து ஒரு 2500 3000 முளைக்கிற குடும்பம் வந்து உண்மைக்குமே வந்து சரியான பாவம். நாலாந்தம் வந்து உண்மைக்கு வந்து 3 நேரம் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு சரியான கஷ்டம். உண்மைக்கு வந்து கஷ்டம். இப்போ எங்களுக்கே வந்து சின்ன குடும்பமாக இருக்கிற எங்களுக்கே வந்து ஒரு நாளைக்கு எப்படி 3000 ரூபா காசு வந்து கட்டாயம் சிலவுக்கு முடியுதுன்னைக்குள்ள. ஒரு பெரிய குடும்பமாக இருக்கிறவங்க மேசன் வேலைக்கு போய் ஒரு 2500 ரூபா 3000 ரூபா உழைச்சி உண்மைக்கு வந்து அதை நாங்கள் சொல்லுவோம் இல்லை எனக்கு வேலையை போகலாம் தானே உழைச்சி சாப்பிடலாம் தானே சொல்லி உழைச்சி தான் சாப்பிட்றதுக்கு தான் காணுமா இருக்குமே ஒழிய அதில் வந்து மிச்சம் பிடிக்கலாம். படிப்பு செலவு கொண்டு சரியான கஷ்டம். டியூஷன் காசு மற்ற ஸ்கூல்களில் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரே வீட்டு பாடங்கள் அப்படின்னு சொல்லி அப்போ நேற்று நம்ம நான் அணுவுக்கு இந்த கதை சொல்லி கொண்டு போனான். அணு பாருங்க எங்கள்கிட்ட காசு இருக்கிறபடியா எஞ்சம்மாக்கு எல்லாம் சொல்லி விடுறீங்கன்னா அதை வேண்டி கொண்டே கொடுக்குறோம். டியூஷனில் கொண்டே விடுறோம், காசுகளை கட்டுறோம். அப்போ இதே வந்து ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் அதுதான் அது உண்மையிலே அது கஷ்டப்பட்ட குடும்பம் தான். 3000 ரூபா உழைப்பில் உழைக்கிறதுகள் உண்மைக்கு வந்து என்னென்னு சொல்ல ஒரு குடும்பத்துக்கு இருந்து வழிநடத்தி பார்க்குறோன்னு தெரியுமா சரியான ஒரு கஷ்டம் உண்டு. அப்போ அந்த வகையில் இப்போ நான் யோசிச்சு இப்படி அனுகிட்ட சொன்னான் இப்படி உலகத்தில் கஷ்டப்படுங்கன்னு சொல்லி அனுபவத்தில் யோகம். ஆனால் அப்படியான வீட்டில் இருந்து படிக்கிற பிள்ளைகள்லாம் கூடுதலாக வந்து கட்டிக்கார பிள்ளைகளாக வாரதுகள் அதையும் வந்து அனுப்புனான்னு சொன்னாங்க. காட்டி தான் பழக்கணும். ஸோ அதான் நாங்கள் அந்த வகையில் எஞ்சம்மாவுக்கு வந்து சில விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து சொல்லி கொடுத்து தான் வளர்க்குறது. சொல்றீங்க எங்களுடைய அம்மா வளர்க்க கஷ்டப்பட்டு தான் வளர்த்தவாங்க. ஆனா நாங்கள் எல்லாமே கஷ்டத்தை தான் படிச்சுனாங்க. ஆனா படிச்சு மட்டும் அதுக்கு வந்து பிள்ளைகள் மனசு வைக்கும். நாங்கள் படிக்கிறது உங்களுக்கு நீங்கள் மனசு வைக்கல என்று சொன்னால் ஆக கஷ்டத்து சில பேருக்கு வந்து புத்தி வந்து ஒரு வித்தியாசமாக தான் வேலை செய்யறது. ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நாங்கள் எங்களை விஷயத்துக்குள்ள வருவோம். அப்போ நீங்கள் என்னென்ன பண்ணணும்னு சொல்லி எனக்கு சொல்லுங்க. நான் இங்கிலீஷில் எழுதுறேன், நீங்கள் வாட்சி காட்டும். அப்ப தமிழ்ல எழுதுவோம். 5 கிலோ இப்போ 1 கிலோ அரிசி 400 ரூபாய் போலிப்பா. குத்தரிசி அப்ப 5 கிலோ டபுள் வேறமன்னு சொல்லுவாங்க. குத்தரிசியே சொல்லல நான் கீரி சம்பா. குத்தரிசி 5 கிலோ அப்படியே 5 கிலோ அவ்வளவு பிரியாணி சொல்லுவோம். அந்த 5 குத்தரிசி கிலோகிராம் ரைட். மற்றது வந்து வெள்ளை அரிசி ஒரு 5 கிலோ போடுங்க. இதுக்கு வெள்ளை அரிசி 2 கிலோ கிட்ட இருக்கும். 2 கிலோ 1 கிலோ கிட்ட இருக்கும். வெள்ளை அரிசி என்ன அரிசி? பால் பொன்னி 5 பால் பொன்னி. பருப்பு ஒரு மாசத்துக்கு தேவையானது பண்ணுங்க. 2 கிலோ பருப்பு காணும். பருப்பு 2 கிலோகிராம் ரைட். மற்ற சீனி தான் விட கூட முடியல. ஓ அது ஒரு கட்டாயம் கணக்கு பண்ணி வைக்கணும். சீனி முடியல காணுங்க முடியல. என்ன இத்தனை நான் வேண்டி தந்துட்டேன் சீனிங்க. 1 கிலோ ஓய் மற்றது ஐங்கரமாப்பட்டி அதை விடுங்க. அதை விட்டு போய் வைக்கணும். அதுக்கப்புறம் பண்ணுவோம் கடைசிக்கு. புளி 1/2 கிலோ. புளி 1/2 கிலோ. 1/2 கிலோ. உள்ளி உள்ளி 1/4 கிலோ வேணும். காணுமோ 1/4 கிலோ. அழுவிட்டு வைக்கிறேன். 1/4 கிலோ. தேங்காய் எண்ணெய் தேங்காய் கூட வேணும். 3 லிட்டர். ஒரு மாசத்துக்கு 3 லிட்டர் குடும்பத்துக்கு சரியா குடி போட்டு பார்த்து என்ன. மற்றது தேயிலை. தேயிலை 1/4 கிலோ.
காணும் தான் 1/4 கிலோ சொல்லித்தேல வேணும் 1/4 கிலோ காணும் தானே ஓ 1/2 கிலோ விடுங்க 1/2 கிலோ ஒரு தேயிலை போட்டு கணக்க முடியும் ஏன்னா அப்புறம் என்ன டேல திரும்ப சொல்லி விடுவீங்க அதான் 1/2 கிலோ தேயிலை ரவையை போட்டு வாது அப்படியே கிடக்கு தொடவே இல்லை இல்லை வாங்க தேவையில்லை உப்பு பையன் எழுதியாச்சு எழுதியாச்சு தேங்காய் எழுதுங்க பார்த்து தேங்காய் மரத்தில் இவ்வளவு முன்னாடி 10 எழுதிடுவோம் மேலே 10 எழுதிடுவோம் 5 ஏன்னா இஞ்சி இதில் அது முடிய பண்ணுவோம் தேங்காய் ஏன்னா இஞ்சி இதுக்கப்புறம் அதை உரிக்க விட்டுருவோம் மணியாக குப்புறா விட்டது அதை உரிப்போம் வேறு என்ன சார் சன்லை பவுடர் எத்தனை கிலோ 2 கிலோ 2 கிலோ காணும் 2 கிலோ 3 கிலோ வாங்க ஓ 3 கிலோ இந்த ஃபுல்லாக உடுப்பு தைக்கிற முடியும் பேபி சோப் பண்ணி அரிசிமா ஒன்று அண்ணன் தான் போடும் கோதமாமா அழுகல அரிசிமா 5 கிலோ ஓ கோதமாமா தம்பிக்கு சொல்கிறேன் அரிசிமான இல்லை வெள்ளமாண்ட தான் சாப்பிடலாம் தங்க குட்டியாக்கள் வாங்க அவங்க வெள்ளமா அங்கே கோதுமை மா அப்போ என்ன மட்டக்களப்பில் எல்லாம் சாப்பிடுங்க அதான் தெரியல சின்ன நாள் கொடுக்கக்கூடாது அப்போ அங்கே சின்ன நாள் இல்லை மட்டக்களப்பில் எல்லாம் பிரியாங்க எத்தனை கிலோ கோதுமாமா 5 கிலோ 5 கிலோ 5 கிலோ மற்றது என்ன வாங்கணும் மற்றது பெருஞ்சீரகம் பண்ணிடுவோம் பெருஞ்சீரகம் இந்த சமையலுக்காக எல்லாம் இல்லாதான் டேஸ்ட் இல்லாமல் இருக்கு பெருஞ்சீரகம் எவ்வளோ 100 கிராம் காணும் 100 கிராம் 100 கிராம் இந்த மாதிரி வந்து தூள் திரிக்கிற பகுதி இல்லை தானே நல்ல என்ன தூள் வந்து கிடாக்கு இப்போ நம்ம திரிச்ச தூள் மற்றது என்ன உங்களுக்கு இருக்கும் பெருஞ்சீரகம் பெருஞ்சீரகம் வேறு சின்ன சின்ன கடுகு அது போடுறோம் இல்லை தானே வெந்தயம் கிடாக்கு வெந்தயத்தை மஞ்சள் ஒழிவும் பாருங்க நல்ல புள்ள மற்றவங்களோட டேஸ்ட் மஞ்சள் பை எத்தனை ஒரு 5 மஞ்சள் பைய 1/4 கிலோ பேக்கெட் வாங்கிட்டு தான் 1/4 கிலோ மஞ்சள் பை மற்றது ரசமுசு இறைச்சி பை இறைச்சி பை மட்டும் புரிமாவே மொழி விடுங்க புரிமான்றது நூடுல்ஸ் மற்றது என்ன மற்றது எங்க முறையில் கூட புரியுங்க ஓ புரியுமா 2 காணும் புரியுமா சொல்லியா பண்ணுவோம் நடிச்ச ஏனுங்க புரியுமா தட்டு தானே இல்லை தட்டுன்னா தான் இங்கே மக்கள் தட்டு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுங்க அப்போ இதை முடியல ஸ்கூல் இதான் கொடுத்து விட்றேன்னு சொல்லுறீங்க இடியாப்பம் கொடுக்குறாரு உண்டு ரைட் வேற இங்கே மட்டும் மக்கள் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு என்ன பிஸ்கெட் தம்பிக்கு அதெல்லாம் நான் வாங்குவோம் புக்ஸில் பார்த்து ரைட் அதெல்லாம் புரியும் பார்ப்பேன் ரைட் சரி இப்போ இவ்வளோதையும் கொண்டு போவோம் நாம் இருக்கணும் அங்கே வாங்குவோம் போய் என்ன அப்படி சரியா இத்தனை சாமான் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 15 16 17 18 19 9 ரைட் 20 சாமான் மொத்தமாக இப்போ இனி அங்கே போய் வாங்குவோம் 20 சிக்னல் சிக்னலோ ப்ளோ காட் நல்ல சிக்னல்லாம் பார்த்துவாங்க சிக்னல் உண்டு ரைட் சரியே அப்போ இவ்வளோ தான் பொருட்கள் சமைக்கிறவங்களுக்கு தான் தெரியும் சமையலுக்கு மிஸ் ஆகும் அதுகளை வந்து இப்போ 4ஆம் பண்ணுறான்னு 4ஆம் வாங்குற பக்கம் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுருக்கோம் எக்ஸ்ட்ரா வாங்கி வைப்போம் உருளைக்கிழங்கு வாங்க தம்பிக்கு ஒலிவ் ஆயில் என்ன வாங்க ஒலிவ் ஆயில் அதெல்லாம் புரிஞ்சு வாங்கணும் அது எழுதிவிடும் ஒலிவ் ஆயில் வந்து எப்படி விளையாட்டு அதுக்கண்டு புரிம்பாரு காசை பண்ணி போட்டு ஒலிவ் ஆயில் நல்லா நடிப்பியல் கணக்காக அப்படி எழுதலாம் கூட காசா இருக்கு எல்லாம் விலை பிடிக்கல கூட கூட்டிக்கொண்டு போறோம் ரைட் சரி ஓகே அப்போ நாங்கள்
பொருட்கள் எல்லாத்தையும் போய் கொண்டுவோம். அடுத்த இடமா என்ன நடக்குன்றத பாப்போம். அவ்வளோ வெளியில் வந்துருக்கணும்னு சொல்லுவோமே. இந்த கடைக்கு வந்துருக்கோம். அங்கே இருக்கா மந்தியில் இருக்கேன். சாரி அடியில் இருக்கிற கடைக்கு என்ன கடை? ஹோப் சிட்டி ஒன்றுக்கு வந்திருக்கோம். ஹோப் சிட்டி ஒன்றுக்கு அது வந்து மொட்டை கருப்பான் இந்த அரிசி வாங்குவோம். முட்டை கருப்பான் நாங்கள் வந்து பழமையை வந்து வீட்டு அரிசிலாம் வாங்கியிருந்தாங்க. இதே வாங்குவோம். இது மொட்டை கருப்பு ஆட்டக்காரி ஒன்று கொண்டு இருந்தாங்க. ஆட்டக்காரி மொட்டை கருப்பி என்றெல்லாம் கூட பேர் இருக்கு. ஆனால் இதில் வாங்குவோம். முட்டை கருப்பியில் 5 கிலோ பேக்கும். 5 கிலோ இல்லை, இது 3 கிலோ பேக். 5 கிலோ பேக்கும் இருக்கண்டவர். 5 கிலோ பேக் இருக்காமா? 10 கிலோ 5 கிலோவில் இருக்கண்டவர். அப்போ 5 கிலோவில் வாங்கிட்டு போகணும். என்ன வாங்கணும் இங்கே மற்ற இதெல்லாம் வைக்கிறேன் இல்லைன்னா அதில் வைங்க. தம்பிக்கு தேவையான வாங்கிட்டு போகணும். தம்பிக்கு பழம் பார்த்து இது 1 பீஸ் 270. என்ன பழம்? கிவியோ கிவி 1 பீஸ். இங்கே வந்து ஜூஸும் வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் விற்கிறேன். வேறு என்ன வாங்குவோம்? தம்பிக்கு என்ன பண்ண போகிறீங்க பாருங்க. ஒரே ஒரு ஒலிஃபைல தான் சொல்லி கொண்டிருக்கீங்க தம்பிக்கு. நல்ல கம்ஃபர்ட், நிறைய கம்ஃபர்ட் பை இருக்கிறது. எந்த கம்ஃபர்ட் இருக்கும்? நார்மல் கம்ஃபர்ட் உடுப்புக்கு தான் எடுங்க. நார்மல் கம்ஃபர்ட் இந்த கம்ஃபர்ட் எடுக்கும். பிங்க் நல்ல வாசம் பண்ணிக்கிறேன் இல்லையோ? என்ன விலை? விலை போடாமல் இருக்குது. இவரை மட்டும் பண்ணி போத்தான் போனோமே. கரப்பான் பூச்சி கொள்றதுக்கு அந்த எல்லா ஐட்டமும் இருக்கு இங்கேயும். மற்ற என்ன வாங்கணும்? பேபி சோப் பட்டி இருக்கும். பேபி சோப் பட்டி இருக்கோ? எங்கே இருக்கு? இஞ்சால பேர் இஞ்சால் சரி, ரிங்ஸோ வாங்கிட்டு எத்தனை கிலோ ரிஞ்சோ வாங்க? கோல்கி இதை தான் வாங்க போகிறோம். க்ளோஸ்அப் இந்த வாங்க. பெருசாக வேணுங்க. பெருசாக வாங்க. இதை வாங்க. வாசமாக இருக்குமா? நல்லதான். க்ளோஸ்அப் புத்துணர்ச்சி. வாய்க்கு புத்துணர்ச்சி. மற்றது என்ன இருக்கு? தம்பிக்கு தேவையான நீங்கள் பண்ணுங்க. இது இல்லை நீங்கள் இதில் வெளியில் சாமான்லாம் எடுக்கிறீங்க தானே? வெளியில் சாமான் எடுக்கிறேன். மற்றது பார்ப்போம். நான் இங்கே கொஞ்சம் போடுவாங்க, நான் மார்க் பண்ணி வைக்கிறேன். எல்லாம் எடுத்து வைங்க என்ன. அண்ணா அப்போ எல்லாம் போட்டு எழுத என்ன அது எழுத மறந்து ஓட்டன்னு எடுப்பேன். வேற இப்படி பார்க்க நான் அந்த வேறு மற்றது சேவிக்ஸ் அங்கே இருக்கு. சேவிக்ஸ் எல்லாம் 320 ரூபா. 320 ரூபா. எத்தனை கிலோ? 1 கிலோ 60 அளவு போட்டிருப்பினா. பின்னே தான் போட்டிருப்பினா. அதுக்குள்ள இந்த விளக்கம் 1 கிலோ தான் இருக்கு. இல்லை, 1 கிலோ தான். 1 கிலோ காரணம் இல்லை. சரி பார்ப்போம் நாங்கள் பார்த்து வேண்டும். இது என்ன போடும்? மாசமாக இருக்குது. இது வேற என்ன வாங்கணும்? ஒளி கோயிலேருந்து இருக்குது. நம்பக்குடிக்கு இதில் பார்ப்போம். இதில் இது என்ன சரலாக்கு வித்தியாசமாக இருக்குது? குட்டி சரல். வேணும் பார்க்குறீங்களா? இது 6 மாதத்துக்குரியது. வாழைப்பழமும் ரைஸ். பசுக்கு கொள்ளும் நம்பி கொண்டு இருக்கேன். இந்த எடுத்து இதுவான் இந்த கொள்ளும் என்னது இது அரிசி 3 விதமாக லெமன் இருக்கு. கொள்ளும் இது எடுப்போம். ஒரு கொள்ளும் கொடுத்து ஒலிஃபைலங்கால் இருக்கு. அது இங்கே இருக்கு. அவனு நூடுல்ஸ் ஐட்டம். நூடுல்ஸ் எது எடுக்கிறது? நீங்கள் அந்த பொருட்கள் கொண்டு கூட சரி இங்கே இருக்கு. இல்லை இது ஒழுங்காக போடுங்க. உயர்த்த கைப்பிடி வேறு. அதை தூக்குங்க. இதை தூக்குங்க.
இது இதெல்லாம் வைன் ஐட்டம் இது குறிதல்ல இது என்னது வைன் இல்ல ஒயிட் கிரேப்ஸ் ஓ வைன் அழகா இருக்கு சைனீஸ் நீங்கள் அழகாகத்தானே இருக்கிறீங்க மேலும் மேலுமே உங்களுக்கு அழகு இது என்னது ஆச்சி ஆனால் ஆச்சி பூச்சியெல்லாம் தேவையில்லை நான் அழியின சாமான்களை மட்டும் பண்ணுங்க ஆச்சி பூச்சியெல்லாம் விட்டுட்டு என்ன நூடுல்ஸ் வாங்குறது புரியுமா கொண்ட போகிற நீங்கள் சரி கொத்தமல்லி புரியுமாவோ இல்லை இந்த கொத்தமல்லி புரிமா இல்லை விட்ட இந்த புரிமா வித்தியாசமா இருக்கு இங்கே வேணும் ம் வேற என்ன ஒன்று ஒன்று காணுமா புரியுமா ரெண்டு அடுப்பு கட்டு ரெண்டுக்கு தான் அழியினது வேற வேற அடுப்பு என்ன வேற வேற அடுப்பு இதோ பாரு பிரியாணி வித்தியாசமா இருக்கு என்ன ம் சாப்பிடக்கூடிய மாதிரி எடுங்க எல்லாத்தையும் இல்லை சாப்பிடலாம் நீங்கள் சாப்பிட்றதுனா சாப்பிடு എന്നിട്ട് சிக்கன் வேறு என்ன ட்ரெஸ் எடுப்போம் உப்பு பொடிக்க ஓ எடுங்க இங்கே இருக்கு இது இல்லை இது நான் தோசைக்கெல்லாம் வேணும் என்ன சுட தெரியாது சுட தெரியாது இல்லைன்னா இது வரும் என்னென்ன யோசிக்கிறீங்களா அழியின சாமான் உங்களுக்கு தெரியாது அதான் பொறுப்பு ஒன்றுல தான் பார்த்து கொண்டு இந்தாங்க. தெரியல 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 சொரியா கூட போகிறோம் நீங்கள் இந்தா வேறு பார்த்து விடுங்க அப்போ வரைக்கும் பேபி சோப் பற்றி இருக்கும் எங்கம்மா எல்லாம் மா கூட வச்சுக்க அடுத்து வைக்கிறாரா நாங்கள் அரிசி சாமானை கொண்டு கொண்டு வருவோம் போய் அப்போ சரியா என்ன வா வேறு கடைக்கு தான் போகணும் வேறு கடையில் போய் மிச்ச பொருட்களை கொண்டு கொண்டு வருவோம் அப்பா வெயிலண்டா தாங்கலாம் அதனால் சார் ஷாப்பிங் செய்து உண்மைக்குமே வந்து நல்லா களைச்சி போட்டோம் வெயிலத்துக்கு ஆனால் உண்மைக்குமே வந்து இப்போ பொருட்கள் வந்து சரியாக வந்து விலை கூடிட்டுது எல்லா பொருட்களுமே வந்து விலை கூடிட்டு உண்மைக்குமே இப்படி ஒரு பெட்டியில் வந்து வாங்கிட்டு வந்தாங்க இதுக்கே கிடக்குற பெருமதியே வந்து எவ்வளோ 15,000 சொச்சம் அவ்வளோத்துக்கு இந்த பொட்டிக்கு என்ன இருக்கோ தெரியல இதெல்லாம் விட்டு இவ்வளோ அந்த பொட்டிக்கு இருக்கிற பொருட்கள் அவ்வளோத்துக்கு வந்து விலை வந்து கூட்டிட்டு உண்மைக்கும் 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் வந்து முதல் 900 விற்றது இப்போ 50 ரூபா கூட்டிட்டு நான் 950 ரூபா மற்றது வந்து போன மாதம் பொருட்கள் வண்டிக்கு ஒரு 22,000 ரூபாக்குள்ள முடிஞ்சது இந்த மாதம் 25,000க்கு மேலே முடிஞ்சு உண்மைதான் நான் அப்பா அரிசி என்ன விலை போட்டவ அரிசி ஓ அதே மாதிரி பால் பண்ணி கீரிச்சம்பா விடாம இல்லையாமண்ணா கிரிச்சம்பா விளையாண்டபடியாக எடுக்கிறது இல்லையாமோ அப்போ பால் பண்ணி வந்து விலை கூட்டிதான் போட்டது முதல்ல எவ்வளோ போனது 340 ரூபா என்ன போனது இப்போ வந்து 400 ரூபா போகுது கிலோ பாருங்க என்ன மாதிரி எல்லாம் வந்து விலை வந்து நல்லா கூட்டிட்டாங்க எல்லா பொருட்களுமே வந்து ஒரு கடையில் வேண்டின பொருட்கள் இதில் வந்து ஒவ்வொன்றா சொல்லி கொண்டிருக்கேன் அது ஒவ்வொன்றா சொல்ல போறீங்களா வேறு இங்கிலீஷில் வர அளவுக்கு அதில் மெயினாக வந்து உங்களுக்கு தேவையான பொருட்களை வெளியே வந்து சொல்லுவாங்க மொட்டை கருப்பான் அதாவது வந்து குத்தரிசி மொட்டை கருப்பான் அந்த பேர் ரெண்டு பார்த்தீங்களா மொட்டை கருப்பான் மொட்டை கருப்பான் என்ன இதில் போட்டிருக்கு பாருங்க உங்களுக்கு எல்லாம் சீவிர விட்டுட்டு கலைக்குது 1925 ரூபா போட்டு கிடக்கு 5 கிலோ 5 கிலோன்னா 1 கிலோ கூட அது இருக்குது 2000 கழிக்கும் 5 கிலோ 2000 பார்த்தாலும் 400 தான் விழுகுது அம்மா சுண்டல் அப்போ குத்தரிசியே இவ்வளோ விலை போகுதுன்றே 1925 சரி ஒரு 400 பார்க்கலாம் கிட்டத்தட்ட சரியா வாங்க போனா சரியா பார்க்க போனா அப்படி 400 பார்க்கலாம் அப்பா சுண்டல் அப்ப என்ன 200 லிட்டர் வித்தது என்ன கொடுமையான இதாக்குறதுக்கு நான் இப்போ காலம் தள்ளுறது கஷ்டம் தான் மா அப்போ எவ்வளோ போட்டுக்கொண்டு பாருங்க இங்கே இருக்கு சாப்பாடு குறைப்போம் அப்படின்னா இது வந்து புரிமாமா இந்த விலை வந்து இதுல வேற பில்லில் எந்த வேலை பார்க்குறீங்க இல்லை அடிச்சுட்டாங்களா ஒவ்வொரு கடையில் 1150 ரூபா 1150 ரூபா 5 கிலோ புரிமாமா வந்து 1150 ரூபா அதே மாதிரி இந்த பாருங்க தேங்காய் எண்ணெய் வாங்கினாங்களே தேங்காய் எண்ணெய் வந்து வாங்கினாங்க மக்களே 3 லிட்டர் தேங்காய் எண்ணெய் நாங்கள் வேண்டியிருக்கோம்
பார்ப்போம் இந்த 3 லிட்டர் தேங்காய் இத்தனை நாளைக்கு முடியுது அப்படின்னு சொல்லி ஒரு இன்னைக்கு லிட்டர் வந்து 27ஆம் தேதி இந்த 28 27 போல 28 ஐங்கர் வாங்கினாங்க ஏசாப்பா அது 1 கிலோ பேக்கெட் 1 கிலோ பேக்கெட் என்ன தொட்டு வாங்குறப்பாக்கா வாங்கி விட்டாங்க அப்படியே 2 கிலோ முடிஞ்சிருமோ முடிஞ்சா கூட நான் எதுவும் எடுத்துட மாட்டேன் இனி அந்த கதைக்கு இடம் 2875 ரூபா 2 கிலோ எங்க இருக்குமா எவ்வளோ 2775 ரூபா இன்னும் கொடுமையான மற்ற என்ன பூ அவல் நான் வந்து நிறைய பொருட்கள் வந்து வாங்கிட்டாங்க சோப்பட்டிகள் ரஜி சரக்குகள் பருப்புகள் இந்த பாருங்க இதுதான் வந்து அந்த ஒலிவ் ஆயில் எண்ணத்துக்கு வாங்கினான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மெயினாக வந்து நான் சின்ன போதெல்லாம் இருக்குதாம் அவர்கிட்ட சொல்லி வாங்கினாங்க 30 மில்லியன் டாக்கு 220 ரூபா இதே நான் வாங்கினான்னு பார்த்தீங்கன்னா தம்பி குட்டிக்கு மேஞ்சம்மாக்கும் வந்து கூடுதலாக வந்து முட்டை பொரிச்சு கொடுக்க வந்து இதில் வந்து பாவிக்கலாம் வயலுக்கு சாப்பாடு 2 பேருக்கு எண்ணெய் போத்தல் பெருத்து போடுதல் இல்லை அது வந்து நான் சாம்பிளுக்காக இப்போ வாங்கினேன் இந்த மாதிரி சாப்பிடுங்க 3 பார்க்குறக்கா தான் நான் சொன்னேன் நீங்கள் தங்கச்சி பெருசு வாங்கினாங்க சின்ன நம்ம வாங்கிட்டு பாவிச்சு பாருங்க அதுக்கு பிறகு ஆனால் குழந்தைகளுக்கு இது வந்து கொடுத்தா தோல் வந்து சைனிங்காக வருமா உடம்பும் வந்து வைக்குமெண்டு அன்றைக்கு கடைக்கு வந்த ஒரு அக்கா வந்து சொன்னதா அப்புறம் சரியான்னு சொல்லி போட்டு வாங்கினேன் இது என்ன பருப்பு ஆனால் நாங்கள் சிவப்பு பருப்பு தான் வாங்கினோம் மஞ்சள் பருப்பு பருப்பு பண்ணுறது சிவப்பு பருப்பு தான் டிப்ஸ் எல்லாமே இருக்கடி வாழ்க்கை பார்த்துட்டு வாடி அப்படி வேண்டாம் ஆனால் மஞ்சள் பருப்பு தான் நல்லது 650 ரூபா பேபி சோப் பட்டியா அதுக்கு 6 பேர் மண்டைக்கு 6 பேர் அப்போ லாபம் தான் புரியா மண்டைக்கு 130 ரூபா க்ளோஸ் ஜுப்பா க்ளோஸ் அப் 375 ரூபா என்ன இது ஹோர்லிக்ஸா 1 கிலோ எங்கே ஹார்லிக்ஸ் அது ஹார்லிக்ஸ் வாங்கலையா கோல்டன் இல்லை இன்னும் ஹோர்லிக்ஸ் கோலி சோடா எவ்வளோ கொடுத்துருக்கேன் 430 கொஞ்சம் மேகி எவ்வளோ இது மேகி 300 ரூபா மேகி வேறு மேகி எவ்வளோ 300 ரூபா மேகி என்ன மற்றது வந்து ஒலிவ் ஆயில் 220 இந்த புளிமா இன்செப்ட் நூடுல்ஸ் 2 பேக்கெட் வாங்கினாங்க புளி 250 புளி அரை கிலோ 280 சால்ட் 1 கிலோ சால்ட் என்ன உப்பு தான் சால்ட் மற்றது சரி பிரியாணி நூடுல்ஸ் எத்தனை நூடுல்ஸ் மொத்தம் வாங்குது டெர்மெரிக் பவுடர் நீங்கள் என்னது டெர்மெரிக் பவுடர் இருந்து அப்புறம் நம்ம அங்கே சென்னரி பவுடர் வாங்க மஞ்சள் தூள் தைல இது போட்டது பவுடர் ரசம் போட்டிருக்காரு இல்லாட்டி டேஸ்டி பவுடர் 100 கிராம் 520 ரூபா மற்றது சேவிக்ஸ் சொல்லுங்க வாங்க சோப்ராஜ் எல்லாம் பார்த்துட்டு செக் பண்ண வந்துருங்க வடி வேணாம் ஜம்போ மற்றது சன்சில்க் ஒனியன் அது இந்த சன்சில்க் ஒனியன் என்ன சன்சில்க் ஒனியன் சன்சில்க் ஒனியன் அண்ட் சன்சில்க் சாம்போ ஒனியன் சாம்போ ரைட் அது வந்து வாங்கினாங்க அது பொடுவுக்கு நல்ல பண்ணுறது வெட்டவளை தைலி தைல வாங்கினாங்க எல்லோ 200 2 கிலோ 300 மற்றது வந்து இன்னொரு பில்லில் இருந்ததோ அப்போ ஹோர்லிக்ஸ் வந்து போட்டு விடாத தானே பிஸ்கெட் விளையாடி எவ்வளோ போட்டுக்கூடாது குக்கீஸ் தான் அதுக்கு பேர் பாருங்க சொக்கோ குக்கீஸ் இது விலை கூட 340 ரூபா விலை கூட இல்லைப்பா இது 580 ரூபா போட்டுக்கூடாது இது வந்து 340 ரூபா போட்டுக்கிறேன் இது வந்து
நம்ம இந்த இந்த சேவக்சல் வந்து வாங்கினால் வந்து உண்மைக்குமே வந்து ரொம்ப லாபம். இது வந்து 3 கிலோ 900 என்ன? 3 கிலோ 900 இந்த வாளியோட வாளி ஃப்ரீ. நான் வாளி கேட்டு போட்டு எல்லாத்தையும் வைக்கலாம். மற்றது இது இறைச்சி சரக்கு எல்லாம் கொஞ்சம் சொத்தியாக வந்துடுது. ஓ ஒரு அண்ணா கட்டி நல்லது இதுதான். இந்த இறைச்சி சரக்கு நல்லது. இது பவுடர் இந்த பவுடர் தெரியல. உள்ளிலாம் கொட்டுப்படுது. இது வந்து இதான் வந்து நான் சொன்ன செம்போ ஒனியன் செம்போ. அதை வந்து தலைமுடிக்கு சொல்லுவான நல்ல இந்த செம்போ வந்து பாப்பாங்க ஊடி செல்லாம் செய்து ஆறீங்களோ. இது தான் உங்களுக்கு நான் பிரியாணி மாதிரி செய்தலாம். அம்மா வழியாக தான் இருக்கும். உப்பு பேக்கெட் வந்து புளி, மற்றது வந்து மஞ்சள் பேக்கெட் பெருசு ஒன்று அந்த 1/4 கிலோ. நீங்கள் 1/4 கிலோ அம்மா நீங்கள் எவ்வளோ நட்டமாக்கி போட்டீங்க. ஒரு பேக்கெட் வந்து 520 ரூபா அவ்வளோ. அதான் நீங்கள் 1/4 கிலோ கழிங்கன்னா அப்படி தானே வரும். நான் வந்து அந்த இதாக வாங்குறேன்னா அது பரவாயில்ல, நான் பிரச்சனை இல்லை. இப்போ ஒன்று எடுத்து போட்டோன்னே ஆனால் இது வந்து நல்ல மஞ்சள். அப்படி ஓ நல்ல மஞ்சள் பிரச்சனை இல்லை. ஸோ இவ்வளோ தான் நாங்கள் பொருட்கள் மற்ற ரசம் மற்றது கொம்பு இவ்வளோ தான் நாங்கள் பண்ண பொருட்கள். இவ்வளோத்துக்கு நாம் வந்து 25,000 சொச்சம் வந்து கணக்கு வந்துச்சு. உண்மைக்கும் வந்து பொருட்கள் எல்லாமே வந்து விலை வந்து சரமாரியாக கூடியிருக்கு. மற்றது வந்து நாங்களும் இப்படி பொருட்கள் வேண்டிய உண்மைக்கு வந்து போன நான் வந்து சதோசால போய் வேண்டான் சரியான விலை குறைவாக இருந்தது. சில கடைகளில் வந்து விலையை மாற்றம் தானே. ஆனால் இவர்கிட்ட இருக்க சாமான் நல்ல பொருட்கள் எல்லாமே நல்லா கொஞ்சம் வட்ட வேலை தையெல்லாம் சூப்பர். 1400 வாங்கி உடைச்சி போட்டு விட்டேன். நல்ல தையல் ஸ்டீக்கு சட்டை அப்படி டேஸ்ட். சொரியா ஒன்று ஒன்றா போனது இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அதான் இல்லை மற்றபடி எங்கள் அப்படி அவரில் அப்படி எல்லாம் சரி ஓகே பிரச்சனை இல்லை தான். பிரச்சனை இல்லை சரி. வசந்துக்கு வந்து பிடிச்சி அவலும் மேன் வந்துருக்குறேன். சக்கரை வேணுங்களா? சக்கரை இல்லையா உண்டு இல்லையா நான் ஃபோப்பாயினீங்களா ஃபோப் நிகாரம் பண்ணிக்கிறது உண்டு. புதில் அடிச்சு போட புரியல இப்போ மாசத்தை நல்ல சென்ட் வாங்கணும். நான் வாங்கினேன். என்ன விலைங்க? ஏன்டா அளவோட கேட்க ஆளுக்கிட்ட போய் நிற்கிறதா பேட்ஸ்மேன் வந்து அது பண்ணுற பயம் ஆளுக்கு 1400 ரூபா. ஓ அப்படிதான் பெரும் வரட்டா. சரி எல்லாம் எடுத்து போடுவோம். சரி எல்லாம் வந்து எடுத்து போட்டு நான் கொஞ்சம் மிளகல்ல வந்தது ஒரு மாதத்துக்கு எனக்கு என்ன டோட்டா போடணும். நான் அதான் அதுகளில் தேவையான பொருட்கள் போக வேண்டிய தானே. அரிசி மாவு ஒன்றில் இன்னும் ஜோலி யோசிங்க என்ன ஜாலி யோசிங்க. அதான் நீங்கள் ரெடியாக நான் போய் வேண்டியது வந்து சரியா பரவாயில்ல. ஒன்றை யோசிக்காங்க. இல்லை நல்ல பொருட்கள் வாங்கியிருக்கிறோம். நல்ல பொருட்களோ சரிம்மா அதை அவ்வளோ கூடாது. தரமான பொருட்கள் இந்த ஒன்னியன் செம்போன்ற வெளியே கட்டாவே வாங்கி அடுத்து சாமான் கொண்டு எங்கே வெளியே கடைக்கு தான் கூட்டிகிட்டு போவோம். நான் மேலா போனது உச்சிக்கு வந்து வாங்க போனேன். மட்டும்தான் பொண்ணு சொல்லியிருந்தேன். அது என்ன அப்போ அந்த அண்ணாட கடையை பார்க்குற பாவம் நல்ல ஒரு முதலாளியே நல்ல முதலாளி. அப்போ மேரேஜ் இருந்துச்சு அதுலேயே வாங்க மாட்டேன் வாங்கினாங்க. சரி ஓகே. அப்போ நாங்களும் வந்து இதை வீடியோ முடித்துக் கொள்வோமே. ஓகே. இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறோம். பை.